வணக்கம் நண்பர்களே. ஆஃபீஸை விட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் மூஞ்சை தான் பார்த்தேன். ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஃபேஸ் கேர் பண்ணி பொத்தி மூஞ்சை பார்த்துட்டு வந்தால் சண்டே ஒரே நாள் வெயிலில் நின்று நல்லா கருவாடு மாதிரி ஆகிடுவேன். கிரிக்கெட்டுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கிச்சன் பக்கம் ஒதுங்கினேன். எங்கள் அம்மா அருமையான ஒரு பாஸ்தா பண்ணி வச்சுருந்தாங்க. இது பேர் பாஸ்தா வேணான்னு தெரில, ஆனால் அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. அன்டில் நான் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் இருக்க எல்லா காரத்தையும் எடுத்து ஒரே டிஷ்ஷில் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அச்ச காரத்தில் எனக்கு மீசெல்லாம் வெந்து போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃப்ரிட்ஜை திறந்து இருந்த பச்சை பாலை கொடுத்துட்டு அமைதியாக பாம்பு மாதிரி படுத்துட்டேன். மதியமாக எழுந்திரிச்சு காலைல தான் தெரியாமல் காரமாக செஞ்சுட்டு இந்த மதியத்துக்கு குளிர்ச்சியாக சாப்பிடுன்ட்டு தயிர் செஞ்சுருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டு எங்கள் அம்மாவுக்கு பாசமாக போலி வாங்கிட்டு வந்து கொடுத்து நானும் 2 சாப்பிட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிள்ளையை சாக்கிட்டு பூதம் சாப்பிட்றது தான். அதாவது அவங்க குழந்தையா அவங்கள சாக்கிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன்னா என்னங்க இது? பாசமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் பாசக்காரனாகவே இருக்கிறது இல்லை, மோசக்காரனாகவே இருக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அண்ணா வேலைக்கு போய்ட்ட நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம்.